முதலில் ராகு கேது பெயர்ச்சி என்றால் என்ன? ராகு யார், கேது யார்? இவர்கள் இருவரும் என்ன செய்வார்கள் ஒருவரது ஜாதகத்தில்? ஜோதிடத்தில் சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம், பாவ கிரகம் என அழைக்கக்கூடிய ராகு மற்றும் கேது நவ கிரகங்களில் ராகு, கேது மற்றும் சனி கிரகத்தின் பெயரை கேட்டாலே பயம் உண்டாகும். அவ்வளவு சக்தி வாய்ந்த கிரகங்களாகும். பொதுவாக எந்த ஒரு கிரகமும் 100% நன்மை அல்லது தீமை செய்யக்கூடியன அல்ல என்கிறது ஜோதிட விதிகள். அந்த வகையில் சர்ப்ப கிரகங்களான ராகு, கேது இவர்கள் அமர்ந்திருக்கும் இடம், கிரக சேர்க்கை உள்ளிட்டவற்றை பொறுத்து சில ராசிகளுக்கு நன்மை அல்லது தீய பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி ராகு கேது பெயர்ச்சி. இந்த கோவிலில் எல்லாமே நல்லா தான் பண்ணுவாங்க. சனிக்கிழமையாக வேறு இருக்கிறதுனால இந்த கோவிலில் வந்தோம். ராகு கேதுனாலே கொஞ்சம் எல்லாருக்குமே பயம்தான். நம்மளுக்கும் என்னோடது கும்பராசி, அதனால் சரி பரிகாரம் பண்ணிட்டு போகலான்னு இங்கே வந்திருக்கேன். எல்லாம் நல்லா நடக்கணும், எல்லாரையும் நல்லா வைக்கணும், அவ்வளோ. ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான். இதனால் தேவர்களும் தங்களது சக்திகளை இழந்தனர். இந்திரன் தேவர்களை காக்க வேண்டுமென்று மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இருந்தான். மகாவிஷ்ணு தோன்றி திருப்பார்கடலை கடைந்தால் அமிர்தம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள் என்று மகாவிஷ்ணு கூறினார். பார்க்கடலை தேவர்கள் மற்றும் அசுரர்கள் கடைந்தனர். அமிர்தம் வந்தது. அதை அசுரர்கள் கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள். தன்வந்திரியின் கையில் இருந்த அமுத கலசத்தை பறித்து கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள். தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். மகாவிஷ்ணு மோகினி உருவம் எடுத்து அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தார். இதை அறிந்த சொர்ணபானு என்ற அசுரன் தேவர்களைப் போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான். அமிர்தத்தை வாங்கி உடனடியாக பருகிவிட்டான். அசுரன் என்பதை உணர்ந்த மகாவிஷ்ணு அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்ணபானுவின் தலையை துண்டித்தார். உடல் வேறு தலை வேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது. துண்டான தலைக்கு மனிதனின் தலையும் கொண்டது ராகுவானது. பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது. இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன.
எங்கள் வீடு கோயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்கள் சொந்த வீடு. அப்படியே நாங்கள் இப்படியே கோயிலே சின்னதுலேருந்து எங்களுக்கு பழக்கம். கோயிலே நாங்கள் பட்டாச்சாரியார், கோயிலுக்கே செஞ்சு பழக்கிறதுனால எங்கள் நாத்தனார் கூட நாங்களும் 30 வருஷ காலமாக கூட்ட பெருக்க சாமி துணி துவைக்க பாத்திரம் வளர்க்க இப்படியே நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். சம்பளம் கூடுதோ குறையோ நாங்கள் அதை கணக்கு பார்க்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் கோயிலுக்கு நாங்கள் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் அப்படிதான் இவ்வளோ வருஷமாக கலை செஞ்சிட்ருக்கோம். சாமிகள் ஒவ்வொரு சாமியாக வந்ததுலேருந்து ஜனங்களும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வேண்டுதல் வேண்டாங்கன்னா அந்த சாமி கரெக்டாக அவங்களுக்கு நிறைவேற்றி வைக்கும். எல்லா சாமியுமே கணேசர், முருகர், பெருமாள், வாராகி, முத்துமாரி எல்லாருமே நல்ல வேண்டுதல் நல்ல அம்மா சொல்கிறது நல்ல பழிக்கும். அதே மாதிரி கூட்டம் நல்லா பெருகிருச்சு. நல்லபடியாக எல்லாத்தையும் நல்லபடியாக அம்மா வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவோம் மாரியாத்தாளுக்கு. அதுக்கப்புறம் முதல்ல ஆவணி மாதம் சிவனுக்கு கல்யாணம் வரும். கல்யாணத்துக்கு நாங்கள் நல்லா தொண்டு செய்வோம் நல்ல. அப்புறம் இவருக்கு முருகருக்கு கல்யாணம் வரும். தீபாவளி கிழமை சஷ்டி கிழமை முருகர் கல்யாணம், அதுலேயும் நாங்கள் எல்லாம் நல்லா வேலை பண்ணுவோம். பெருமாள் கல்யாணம் வரும். பெருமாளுக்கும் நாங்கள் நல்லபடியாக ஒரு குறை இல்லாமல், கோயிலுக்கு ஒரு குறை இல்லாமல் நல்லபடியாக இவ்வளோ வருஷ காலமாக நாங்கள் பணி புரிஞ்சிட்டு வரோம். எங்களை யாருமே கோயிலான சொன்ன சொல்லுக்கு யாருமே ஐயர்லேருந்து யாருமே எங்களை ஒரு வார்த்தை நீன்னு கேட்டது கிடையாது. மக்களும் எங்களுக்கு நல்ல உதவி பண்ணுவாங்க. இந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கு மக்கள்லாம் கொரோனா காலத்தில் கோயில் மூடியாச்சு, வருமானம் கோயிலுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. மக்கள்லாம் எங்களுக்கு நல்ல உதவி பண்ணுவாங்க. அதனால் இந்த இதில் நாங்கள் இவ்வளோ 30 வருஷமாக அந்த கோயில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இன்னும் வாழணும் தான் நாங்கள் இருக்கோம். கோயிலுக்கே தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு 7 ஜென்மத்துக்கு இந்த கோயிலில் நம்ம தொண்டு செய்யணுங்கிற ஆர்வத்தோடு நாங்கள் பணி புரிஞ்சிட்ருக்கோம் ஐயா. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு பகவான். ஆனால் அதற்கு நேர்மாறாக எதன் மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பகவான். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ராகு கேது பெயர்ச்சி சென்னை எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள சக்தி விநாயகர் கோவிலில் சனிக்கிழமையன்று திருக்கோவிலில் ராகு கேது பெயர்ச்சி பூஜைகள் நடைபெற்றது. சனிக்கிழமையன்று மாலை 4:25 மணிக்கு புரட்டாசி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியிலிருந்து 3ஆம் பாதம் கும்ப ராசிக்கும், கேது பகவான் 2ஆம் பாதம் கன்னி ராசியிலிருந்து 1ஆம் பாதம் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார்கள். அதை முன்னிட்டு ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், நவகிரக பரிகார ஹோமம் மற்றும் நவகிரக அபிஷேகங்களும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது.
இன்றைக்கி வந்து ராகு கேத்து பெயர்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து என்னோடய ராசி வந்து மீன ராசி, புரட்டாதி நட்சத்திரம். நான் வந்து இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வரேன் இப்போதைக்கு. பிகாஸ் இப்போ தான் ரீசெண்ட்லி இங்கே பக்கத்தில் ஷிஃப்ட் ஆனேன். ஸோ எப்போவுமே எல்லா சனிகளும் இந்த கோயிலில் வருவேன். ப்ளஸ் இன்றைக்கி வந்து அந்த ஸ்பெஷல் நாள்னால இந்த அபிஷேகம் நடந்தது, பூஜை நடந்தது, எல்லாமே பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாரி என்னோடய தமிழ் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட் இல்லைனா, பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோயிலில் போனாலும் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். எஸ்பெஷலி நான் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை தான் வர ட்ரை பண்ணுறேன். அந்த சனிக்கிழமை எனக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப அந்த வாரமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக போகாத மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து சனி வந்து மீன ராசியில் இருக்குது, எல்லாமே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. பட் நான் எப்போவுமே இங்கே வந்து என்ன வேண்டிக்கிறேன்னா, நானும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா அமையணும், நல்லா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். சர்வே பவந்து சுகினா சர்வே சந்து நிராமயா, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். நன்றிங்க, வணக்கம். ராகுவின் பாதிப்பிலிருந்து விடுபட நவகிரக நாயகி தலையில் பாம்புடன் இருக்கும் அம்பாளை வழிபட வேண்டும். ராகு காலத்தில் துர்க்கை வழிபட வேண்டும். கேது பாதிப்பு உள்ளவர்கள் சிவபெருமான், விநாயகர் மற்றும் பெருமாளை வழிபட்டால் நன்மை ஏற்படும். அதே போன்று ராகுவின் தாக்கம் குறைய திருநாகேஸ்வரம், கேதுவின் தாக்கம் குறைய திருப்பாம்புரம், கீழ்பெரும்பள்ளம் மற்றும் காளஹஸ்திக்கு சென்று தரிசனம் செய்தால் நன்மையுண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி. நமது சக்தி விநாயகர் ஆலயம், அதாவது அசோக் நகர், சென்னை ஜாபர்கான்பேட்டையில் உள்ளது. இந்த கோயிலில் இன்று ராகு கேது பயிற்சி இப்பொழுது சரியாக 6 மணி அளவில் நடைபெற உள்ளது. இந்த ராகு கேது பயிற்சி என்பது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய பயிற்சியாகும். இந்த ராகு கேது என்பது, ராகு என்பவர் அதாவது சிரசு வந்து நாகமாகவும் உடம்பு வந்து மனித ரூபமும் இருப்பார். கேது என்பவர் சிரசாகவும் மனித ரூபத்திலும் உடம்பு என்பது சர்ப்ப ரூபத்தில் இருப்பவர். ராகு கேது என்பது, ராகுவோட அதிபதி யார் என்று கேட்டால் துர்க்கை, கேதுவோட அதிபதி யார் என்று கேட்டால் சிவபெருமான், விநாயகர். ராகுவோட புத்தி என்பது அதாவது செல்வ செழிப்பு கொடுப்பார். இருக்கிற பிஸ்னஸ் நல்லா நடக்குன்னா அந்த இதெல்லாம் பண்ணுவார். 2, 4, 7 அந்த இடத்துல இருந்தால் சில மாற்றங்களை தருவார். இருந்தாலும் அதிகமாக ஒன்றும் செய்ய மாட்டார். அதாவது சர்ப்பதோஷம், இதற்கெல்லாம் யாருன்னா அவர் தான் அதிபதி, சர்ப்பதோஷத்தை நீக்கிறவர்.
அதோடு இல்லாமல் கேது என்பவர் செல்வந்தக்காரகர், நல்ல புத்தி, நல்ல சிந்தனை, கேள்வி ஞானங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறவர் யாருன்னா கேது பகவான். கேது பகவானோட தோஷங்கள் நீங்கணும்னா விநாயகரையும் சிவபெருமானையும் வழிபடணும். ராகுவோட தோஷம் நீங்கணும்னா துர்க்கை அம்மனை வழிபடணும். அதனால் இந்த இப்பொழுது நடைபெற ராகு கேது பயிற்சியில் நமது சக்தி விநாயகர் ஆலயத்தில் இப்பொழுது நடைபெற உள்ளது. இந்த ராகு கேது பயிற்சியில் இந்த பக்தி சேனல் வழியாக கண்டு சகல தோஷங்களை நீங்கி நல்வாழ்வு பெற வேண்டுகிறோம். இந்த ராகு கேது என்பது இடமிருந்து வளமாக மொத்தம் 9 கிரகத்தில் ராகும் கேதுவும் இடமிருந்து வளமாக வலம் வருவர்கள். சாயா கிரகம் என்று சொல்லக்கூடியது இந்த ராகு கிரகம், அதாவது நிழல் கிரகம் என்று சொல்வார்கள். அது இந்த கிரகத்தில் முக்கியமான ராகு, கேது, சனி, குரு. இப்போ வருகிற 11ஆம் தேதி குரு பயிற்சி நடைபெற உள்ளது. ராகு பயிற்சி முடிஞ்சு குரு பயிற்சி நடைபெற உள்ளதால் இந்த பயிற்சி ஹோமத்தில் எங்கெங்கு ஹோமங்கள் பூஜைகள் நடைபெறுதோ அங்கெல்லாம் பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் ஆலயத்தின் நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறோம். ராகுக்கு பரிகாரம் கேட்டிங்கன்னா திருநாகேஸ்வரம் செல்லணும், அங்கே போய் பரிகாரம் செய்யலாம். கேதுக்கு வந்து திருப்பெரும்பள்ளம்னு கீழ்பெரும்பள்ளம்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது இரண்டுமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துலேருந்து பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் செய்யலாம். இல்லைன்னா இதுக்கு திருவாரூர் பக்கத்தில் திருப்பாம்புரம்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது நாகருக்குன்னு உள்ள கோயில் வந்து அங்கே வந்து மூலவரே நாகர் தான். அதனால் அங்கே திருப்பாம்புரங்கிற இடத்துல போய் நீங்கள் இந்த ராகுக்கும் கேதுக்கும் பரிகாரம் செய்யலாம். அதோடு இல்லாமல் ராகுவால் வந்து யாரும் பயப்படணும், கேதுவால் பயப்படணுங்கிற எதுவுமே கிடையாது. நம்மளுடைய கர்மாக்களை பொறுத்து தான் அதோட பலன்களே இருக்கும். அதாவது சனியாலையும் பயப்படணும் தேவையே கிடையாது. சனீஸ்வரன் என்பவர் தர்ம பிரபு. நம்மளுக்கு என்ன கர்மாங்கள் பண்ணுறோமோ அந்த கர்மத்துக்கு தகுந்து பலனை கொடுக்கவர் சனீஸ்வரன். அதனால் ராகுவை பற்றியோ கேதுவை பற்றியோ யாரும் பயப்படணும் தேவை கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பூர்வ புண்ணியத்தில் என்னென்ன பாவங்கள் செஞ்சுருக்கோமோ, என்ன கர்மாக்கள் செஞ்சுருமோ அந்த கர்மத்துக்கு தகுந்தபடி பலன் கொடுக்க போகிறார், அவ்வளோதான். அதுக்காக அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தோஷங்கள் பரிகாரங்கள்னு செய்ய வேண்டியதாக இருந்தால் நீங்கள் திருநாகேஸ்வரம் இல்லை கீழ்பெரும்பள்ளம் திருப்பாம்புரம் சென்று அங்கே போய் வழிபடுமாறு செய்ய. அதான் ராகுக்கு வந்து அதிதேவதை துர்க்கையை வழிபடலாம். கேதுக்கு அதிதேவன்னு கேட்டால் சிவபெருமானும் விநாயகரை வளம் வந்தாலே விநாயகர் தான் அவர் மெயின் கேதுக்கு. அதனால் விநாயகரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். அவர் தான் செல்வத்தை கொடுக்குற கேது தான். கேது மாரி செல்வத்தை கொடுக்குற யாருங்க, செல்வத்தை கொடுப்பார், நல்ல சிந்தனை கொடுக்குறவர். அதோடு இல்லாமல் நம்ம ஸ்தல யாத்திரைகள் செல்லக்கூடிய பலன்லாம் கொடுக்குறவர்னா கேது தான். அதனால் நீங்கள் வந்து ராகுவும் கேது ரொம்ப இது பண்ணுவாங்கன்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் பற்றி ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ராகு வந்து மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் கன்னியா ராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது வந்து குறிப்பிட்ட தான் பண்ணணும் தேவையில்லை. இந்த பயிற்சி இருப்ப எல்லா ராசிக்காரங்களும் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அவருக்கு வந்து கருப்பு உளுந்து, ராகுக்கு கருப்பு உளுந்து, கேதுக்கு கொள்ளும் கொடுத்து பரிகாரம் செஞ்சுக்கலாம்.